அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரக அமைப்புகளை பொறுத்து தாங்க ஒவ்வொரு மாத பலன்களும் 12 ராசிக்காரர்களுக்கும் கணிக்கப்படுது. அந்த வகையில் மார்ச் மாதம் 14ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் முக்கியமான கிரகங்களினுடைய மாற்றம் நிகழப்பெறுதுங்க. 6 கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களினுடைய தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவானினுடைய மாற்றம் நிகழப்பெறப் போகிறது. இப்படி முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் நிகழக்கூடிய மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலைகளை இந்த கிரக அமைப்புகள் உருவாக்குமா, அல்லது சாதகமற்ற விளைவுகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்துமா, என்னென்ன விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, கிரக அமைப்பின்படி இந்த காலம் உங்களுக்கு பல வகையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நன்மை தீமை அப்படின்னு இரண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த விஷயங்கள் தக்க சமயத்தில் நடக்கலை அப்படின்னாலும் சிறு கால தாமதத்திற்கு பிறகு வெற்றியாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய செயல்களில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியதும் முக்கியமான ஒன்று. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே சிறு கால தாமதம் இருக்கத்தான் செய்யும். அந்த கால தாமதத்துக்கு ஏற்றவாறு திட்டமிட்டு செயலாற்ற பாருங்கள். அப்போ தான் அதற்கு ஏற்றவாறு உங்களால் நீங்கள் நினச்ச விஷயங்களை அடைந்து கொள்ள முடியும். அதற்கு பொறுமையாகவும் இருக்கணும், திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளினுடைய கொட்டம் அடங்குங்க. அதே மாதிரி மறைமுக எதிரிகளினுடைய தொல்லைகள் விலக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கும். அதில் உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இந்த காலகட்டத்தில் தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் அல்லது முடிவை எடுக்கிறதுலையும் கூடுதல் கவனமாக எடுக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக திட்டமிடுறது முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தில் குழப்பமான சூழல் உருவாகத்தான் செய்யும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் நிபுணர்களினுடைய ஆலோசனை பெற்ற பின்னர் செயல்படுங்க. நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம். இந்த காலம் யாரையும் கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். உங்களுடைய பேச்சில் கவனம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மூதாதைய சொத்து தொடர்பான சில தடைகளும் உருவாகலாம். காதல் உறவுல கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கப்பெறும். அதே மாதிரி இந்த காலம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் மங்களகரமானதாகவும் அமைய பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிக்கல்களையும் போராட்டங்களையும் மற்றொரு புறம் ஏற்படுத்த செய்யும். அப்படிங்கிறதுனால உஷாராக இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் அவசியம். அதற்கு ஏற்றவாறு தங்களை தாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. மற்றொரு புறம் உங்களினுடைய திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் சிரமப்பட வேண்டியதாகவும் இருந்தாலும் இறுதியில் சரியான விகிதத்தில் முடித்து விடுவீங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு.
அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய உதவிகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தருங்க. வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உடல் நலம் மற்றும் உணவு விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. சிலருக்கு உடல் மற்றும் மன அழுத்தம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. காதல் விஷயத்தில் சாதகமான சூழல் நிலவும். திருமண வாழ்க்கையில் உறவு வலுப்படவும் ஆரம்பிக்கும். அதே போல் நற்பலன்கள் கிடைக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். எல்லா விஷயத்திலையுமே அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். எதிரிகளை எளிதாக கையாள முற்படுவீங்க. நீதிமன்ற வழக்குகள் தங்களுக்கு சாதகமானதாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்பவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாக நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி அவ்வப்போது குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எழவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலத்தில் அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு சற்று குறைவாகவே இருக்குங்க. இந்த காலத்தில் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பாக சில பிரச்சனைகள் மனக்கவலையை ஏற்படுத்தலாம். பணிச்சுமை தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யும். அதனால் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்காத சூழலும் உருவாகலாம். உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பிள்ளைகளின் விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். வாழ்க்கை துணையின் உடல் நலம் கவலை தருவதாகவே இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சில சிரமங்களையும் சந்திக்கவும் நேரிடலாம். காதல் உறவில் எச்சரிக்கையாகவே செயல்படுங்க. தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலம் இருந்தாலும் தகுந்த ஆலோசகர்களுடைய ஆலோசனைகளை பெற்று எடுக்க பாருங்க. அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் தொழிலையோ இல்லை வியாபாரத்திலையோ கிடைத்தாலும் கூட அதற்கு நிகரான செலவினங்களும் உண்டாகத்தான் செய்யும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களில் இருந்து வந்த மன கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லதுங்க. அவர்கள் நலனில் அக்கறையும் காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்களினுடைய ஆதரவுடன் காரியங்களை சாதித்து கொள்வீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் பணிச்சுமையை நீங்கள் ஏற்க வேண்டியும் இருக்கும். உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது சற்று கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க. புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது நல்லது. அதே சமயம் மற்றவர்களுக்காக உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. மன துயரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கவும் ஆரம்பிச்சிடலாம். அதே சமயம் சிற்றின்ப செலவுகள் சற்று அதிகரிக்கவும் செய்யும். மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்து சிலர் சண்டையும் போடுவாங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோளின்றி வேலையை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றங்களும் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். உறவினர்கள் நண்பர்களுடைய வருகை இருக்கும். இதன் காரணமாக செலவினங்களும் அதிகரித்து காணப்படலாம். அதே சமயம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிக்கிறதன் மூலமாக எல்லாவற்றிலையுமே அனுகூலம் உண்டாக
பெறுவீங்க. டென்ஷனை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எதுலேயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. போட்டி பொறாமை கொஞ்சம் கொஞ்சமாக அகலும். எல்லா வகைகள்லேயுமே நன்மை உண்டாக நிதானித்து பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எதிலும் சாதகமான நிலை கிடைக்கணும் அப்படின்னா திட்டமிட்டு செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நன்மதிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு போராட்டம் நிறைஞ்சதாகவே இருக்கும். சற்று நீங்கள் பலவீனமாகவும் உணர ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க.